ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் மெயின் பேஜில் வந்து உங்களுக்கு மேலே ரைட் சைடில் 3 கோடு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து செட்டிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து கீழே டவுன்லோட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயில் ஆப்ஷன் வரும். அதாவது மெயில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து வரும். அதாவது டேட்டா டவுன்லோட் லிங்க் வரும். ஸோ நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே ரிக்வஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு தெரிலனா கீழே கெட் ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும், பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் மேலே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ரைட் சைடில். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டேட்டா லிங்க் டவுன்லோட் லிங்க் வந்து உங்கள் மெயிலுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். கீழே வந்து டவுன்லோட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது இது மாதிரி வரும். இதில் வந்து க்ரோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கீழே வந்து டவுன்லோட் டேட்டா அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். அதாவது ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து டவுன்லோட் டேட்டா அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டாஸ் ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் ஓப்பன் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண டேட்டாஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். ஜிப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்டர் ஆப் வேணும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஜிப் அன்ஜிப் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து ஓப்பன் ஆகும். நான் இதில் வந்து ஜிப் அன்ஜிப் ஃபைல் ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. நான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஜிப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெயின் பேஜ் வரும். இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் மொபைலில் வந்து இருக்க ஜிப் ஃபைல்ஸ் ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ண டேட்டா ஃபைல் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து சூஸ் டெஸ்டினேஷன் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபைல் வந்து எதில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபோல்டர் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே என்டர் ஃபோல்டர் நேமில் வந்து உங்கள் ஃபோல்டர் நேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ வந்து நியூ இன்ஸ்டா டேட்டா அப்படி ஃபோல்டர் நேம் வந்து கொடுக்குறேன். இப்போ கொடுக்குற ஃபோல்டரில் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நான் என்னோடய ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து உங்கள் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்கள் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜிப் ஃபைல் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் வந்து ரெக்கவர் பண்ணணும்னா நம்ம வந்து json ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் இப்போ வந்து மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். அதாவது நோ அப்ளிகேஷன் இஸ் அவைலபிள் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் இப்போ வந்து json ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அது வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து json ஃபைல் ஓப்பனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு json ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லி வரும். நான் இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்போட மெயின் பேஜில் மேலே வந்து 3 கோடு மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில். அது செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ஓப்பன் ஜேசன் ஃபைல் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போது இன்ஸ்டாகிராமில் இருக்க ஜேசன் ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் கீழே இருக்க ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜேசன் ஃபைல்ஸ் எதில் இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ்லாம் வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் எது ஓப்பன் பண்ணணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து மெசேஜ் வந்து ரெக்கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே இருக்குது, அதை வந்து நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து ரெக்கவர் ஆயிரும்.
கமெண்ட்ஸும் நீங்கள் இப்படி தான் வந்து ஃபைல் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், அதாவது ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்க டேட்டாஸ், அதாவது மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்க டேட்டாஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.